ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் 11 AM to 11 AM vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி 11 AMலேருந்து நாளைக்கு 11 AM வரைக்கும் என்னோடய ஒர்க் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிரும். ஏன்னா அந்த டைமில் தான் மித்தல் தூங்குவான். அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்க வச்சதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வந்து வருவேன். ஸோ இதுக்கு ரொம்ப கரெக்ட் டைமாக இருக்கும் எனக்கு. இதுக்கு மேலே வந்து சமைச்சேன் அப்படின்னா சூடாக சாப்பிட்றதுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 12:30 மணிக்கு 1 மணிக்கெலாம் வந்து லஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டைம் ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி கருவாடு இருந்துச்சு, கருவாடு குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே டிசைட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மத்தியானம் வந்து கருவாடு தான் அப்படின்ட்டு. ஸோ கருவாட்டு குழம்பு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்குவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, வெந்தயம், கருவாடு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கட்டும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்காட்டி அவ்வளோ வாங்குறதில்ல, பெரிய வெங்காயம் தான். ஸோ அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே கருவாடு எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் வந்து எடுத்திருக்கேன் குழம்புக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு கருவாடுனா நெத்திலி கருவாடு தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இது. இதோட தலையை மட்டும் பிச்சிட்டோம் அப்படின்னா போதும், ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். தலையை மட்டும் பிச்சுட்டு உள்ள ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து வணக்கறதுக்கு வந்து வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் தக்காளியும் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தக்காளி போட்டால் தான் எல்லா குழம்புக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேயே பழகிடுச்சு தக்காளி வந்து நிறையா சேர்த்துட்டு. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் பிடிக்கும். கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நங்கி கருவாடு வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதோட தோலில் உறிஞ்சி வந்துடும். தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த உடம்பு பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது நல்லா பெரிய பீஸாக வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வரதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாக கிடைக்கும். குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா தலையை கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்து வச்சாச்சு. சூடாகிறதுக்கப்புறம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சிக்கலாம். ஸோ வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான். கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம உப்பு போட தேவையே இல்லை. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நங்கி கருவாடு வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சி கருகிற மாதிரி ஆயிரும் கருவாடு. நல்லா ஒரு 10 to 15 minutes வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரை கருவாடு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மித்துல் குட்டி தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஒரு 1 hour கூட சார் தூங்க மாட்டேங்கிறாரு. ஒரு 1/2 hour 45 minutes தான். எந்திரிச்சானா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். முதல்ல அவங்க அப்பாட்ட தான் போவான். போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா என்கிட்ட வருவான். கொஞ்சம் நேரம் அவனை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் நமக்கு வேலையாகணும் இல்லையா, அதனால் ஏதோ ரைம்ஸ் எதாவது போட்டு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எதாவது கொடுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் குக்கிங்க்கு நான் வந்து வருவேன். ஸோ வறுத்த கருவாடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். நல்லா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடும், சுத்தமாகவே எண்ணெயே இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் வந்து இருக்கும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், இப்போ எண்ணெயே இல்லை பாருங்கள், நல்லாவே அது இழுத்துரும். அதனால் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் சாதம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா வணக்கிட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் என்ன காய் வேணால் சேர்க்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு போகிற அத்தனை காயுமே கருவாட்டில் வந்து சேர்க்கலாம். மொச்சை அவரை, முருங்கைக்காய், பூசணிக்காய் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சென்னையெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா கூழ் ஊற்றுற டைமில் இந்த கருவாட்டு குழம்பு செய்வாங்க. அவ்வளோ காயுமே அந்த கருவாட்டு குழம்புல இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மீன் குழம்பை விட கருவாட்டு குழம்புல தான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. குழந்தைங்க வந்து கருவாடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். அதுவுமே தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எக்கு வந்து கொடுத்துருவேன். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவனே வந்து சாப்பிட்டுக்குவான். எல்லா டைமும் சாப்பிடுவானா கண்டிப்பாக இல்லை. நம்ம ரெகுலராக முட்டை கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிட்ருவான். அப்படி சாப்பிட்ல அப்படின்னா சாப்பாட்டிலே பிணைஞ்சு நான் ஊட்டி விட்டுருவேன்.
குழம்பு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கருவாடையும் சேர்த்துக்கணுங்க. மீன் குழம்பு மாதிரியே தான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கருவாடு ஃபுல்லாக உடஞ்சி குழம்போட குழம்பா கரைஞ்சி போயிடும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா உப்புல காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவாடு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த குழம்போட சூட்லேயே அந்த கருவாடு வெந்துக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா காலையிலே வச்சுருங்க. மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்களே. கருவாடு குழம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கோட சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செஞ்சு கொடுத்து ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் வைக்கிற குழம்புலே எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு இதாக கருவாட்டு குழம்பு, நங்கி ஃப்ரை. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடாய் சாதம் மீன் வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு உப்பு சேர்த்துக்கணும். ரைஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். பிணைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கும் அந்த கருவாடோட அந்த ஃப்ளேவரு உப்பு காரெல்லாம் சேர்த்து அந்த கடாய் சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு அந்த சிக்கன் மட்டனோட கடாய் சாதம் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது அவ்வளோ நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதியானம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேலே சர்வீஸ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, சர்வீஸ்க்கு வந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ அதனால் மத்தியானம் வந்ததுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சுட்டு கையில் கட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் கிளாத்தை மாற்றிடுவேன். ஸ்கூலுக்கு அனுப்பின அதே கிளாத்தோடு வச்சுருக்க மாட்டேன். அதை வாஷ் பண்ணி போட்டுட்டு நான் வேறு கிளாத் வீட்டில் வச்சுருக்கேன். அதை கட்டி விட்டுட்டு ஊட்டி விட்டுறது. அவனே சாப்பிட்டுக்குவான். இப்போ கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிக்கனால அவனால் சாப்பிட முடியறதில்ல. பிணைஞ்சு கரெக்டாக சாப்பிட முடியல. அதனால் இப்போ நாங்களும் அவரும் தான் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்ருக்கோம். ஸோ இப்போது மித்துலுக்கு ஒரு 3 நேரம் ஊட்டணும், சர்வேஷ்க்கு ஒரு 3 நேரம் ஊட்டணுங்காட்டி கொஞ்சம் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. டைம் பத்தாத மாதிரி தெரியுது. சர்வேஷ் ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவான். மித்துல விடவே ரொம்ப ஸ்லோ தான் சர்வேஷ் சாப்பிட்றதுல. அவனுக்கு ஊட்டிட்டு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணேன் அப்படின்னா மத்தியானம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சர்வீஸ் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாக்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சரி, மித்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷ் தூங்கிட்டான். ஒரு 4 மணிங்கும்போது தூங்க வச்சுருவேன். ஒரு 6 o'clock அந்த மாதிரி 5:30க்குலாம் எந்திரிப்பாங்க. சரி, மித்துலேயும் தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் ஒரு 1/2 hour தானே தூங்குனா. தொட்டியில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டியிருப்பாங்க. தூங்கவே இல்லை. கை வலி வந்தது தான் மிச்சம். சரி, இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுது. எங்களோட பால்கனி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி 2 மணி அந்த வாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா வரும். காலையில் சுத்தமாக வெயில் இருக்காது, குளிர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வெயில் சொல்லுன்னு அடிக்கும். சரி, ஓகே, இந்த மேட்டெல்லாம் கொஞ்சம் காய போடுவோம் அப்படின்ட்டு வெளியில் கொண்டு வந்து காய வச்சுட்டு இருந்தேன். நல்லா ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்குங்க. இந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா 2-3 மணி நேரத்தில் நல்லாவே காஞ்சிருது. 2 மேட்டுமே வந்து வெளியில் எடுத்து காய போட்டேன். எங்கே நம்மளுக்கு ரெஸ்ட்டே இல்லைங்க. மித்துலும் தூங்காததுனால அவனே கொஞ்சம் பார்த்துட்டு விளையாட்டு காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 5-5:30 ஆகிடுச்சு. சரி, ஏதாவது காஃபி போட்டுட்டு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சப்போ தான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து இருந்துச்சு வீட்டில். லாஸ்ட் வீக் வந்து ஓஷியன்ஸ் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊர் காயில் அங்கே கிடைக்கும், நிறையா விட சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஊர் சக்கரவள்ளி கிழங்கு தான். ஒரு 4-5 வெரைட்டி சக்கரவள்ளி கிழங்கு வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கங்காட்டி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதை சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாகவே லைட்டாக இனிப்பாக இருந்தால் அதை சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லாட்டி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்டொமக் க்ளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வயிறு சுத்தப்படுத்துறதுல நேச்சுரலாகவே சக்கரவள்ளி கிழங்குக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கனாலே போதும். குழந்தைங்களாம் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டாலே போதுமானது தான். 2 பேர்த்துமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு பாதி கிழங்கு சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். சர்வேஷ் ஒன்று சாப்பிடுவான், மித்தில் ஒரு பாதி சாப்பிடுவான். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு பாதி மட்டும் வேக வச்சுட்டு பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நாங்களாமே காஃபி குடிச்சிட்டு மித்துல வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவனுக்கு குளிக்க வச்சு தலையில் சீவி விட்டுட்டோம் அப்படின்னாலே எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவனே நினச்சிக்குவான். போகலான்னு சொல்லி கதவு கிட்டே போய் நின்றுக்குவான். ஸோ எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஈவினிங்க்கு மேலே சர்வேஷை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்து கிட்ஸ் ரூம் வந்து போயிட்டாங்க. வீட்டில் வந்து மித்துல் வந்து படிக்க வைக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். போய் ரப்பர் பிடுங்குறது, பென்சில் பிடுங்குறது, நோட்டை பிடுங்குறது அப்படின்ட்டு. ஸோ அவங்க போயிட்டாங்க. அதனால் நான் வீட்டில் இருக்கிற
இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வெளியில் பால்கனி வச்சுருந்த செடிக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். எப்போவுமே ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஈவினிங் டைமில் செடிக்கு தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஸோ வெயில் டைமில் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லாமே அந்த வெயிலுக்கே அப்படியே போயிடும். ஸோ ஈவினிங் டைம் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். எப்போவுமே செடிக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் ஊற்றுறது செடிக்கு ரொம்ப நல்லது தண்ணி ஊற்றுறது. ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறி கழுவுற தண்ணி, அரிசி கழிஞ்ச தண்ணி எல்லாமே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப அதுக்கு உரம் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்ட்டு. சரி நான் வந்து சொன்னேன் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் நீங்கள் மட்டும் போனீங்கன்னா அவன் அழுவான், ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் திருப்பி வந்து மிதில் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவன் மத்தியானம் தூங்கவே இல்லை. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு 8 மணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழுக ஆரம்பிச்சிடும் தூக்கத்துக்கு. சீக்கிரமாகவே அவனை சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். போனப்போ அதே மாதிரி தான் எல்லா டாய்ஸையும் இழுத்து போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தானாம். படிக்க வைக்க முடியாமல் ஃபோன் பண்ணார். நான் போகிறதுக்குள்ளேயுமே நான் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை விளையாட வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிட்ஸ் ரூம், லைப்ரரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்காதுன்னு வைங்களேன். எப்போ போனாலுமே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். வீக்லியும் இந்த டிவி சவுண்டு, குழந்தைங்க மித்தலோட பிரச்சனைலாம் இல்லாமல் கொஞ்சம் மேக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லைப்ரரி இல்லாட்டி கிட்ஸ் ரூமுக்கு தான் வந்து போயிடுறாங்க. நான் வீட்டுக்கு வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா மித்தல் குட்டிக்கு தோசை ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவனை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே சாலிடாக வேணுங்க. அவ்வளோ நேரம் அவள் சாப்பிட்றதுக்கு. மற்ற குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ மத்தியானம் தூங்கலை அப்படின்னா நைட்டு சீக்கிரமாகவே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். நல்லா ஒரு டல்லாகிடுவாங்க. அதுவும் சொன்னாலே சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இவன் அப்படியே ஆப்போசிட். சாப்பிட்டா அப்படின்னா பயங்கர ஆக்டிவ் ஆகிடுவான். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கான். புரியாது நம்மளுக்கு என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு. பட் ஏதோ ஒன்று பேசுவான். ஒரு சில வார்த்தைகள்லாம் எனக்கு புரியும் என்ன பேசுகிறான்ட்டு. மற்ற டைம்லாம் வந்து ஏதோ ஒன்று அப்படியே உளறிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மழலை மொழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸ்டாருங்க ஸ்டாரு ஸ்டார். சரி போலாமா பாபா? போலாமா மாமா? ஸோ அவனை வந்து அப்படியே தூங்க வைக்க அனுப்பிட்டு நான் வந்து களி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கருவாட்டு குழம்பு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு களி வந்து வேணும். ஸோ நைட்டு மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் அப்படி தான் கருவாட்டு குழம்பு பண்ணாங்கன்னா களி தான். கொஞ்சம் நல்லா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெள்ளை ரவையோ இல்லை சம்பா ரவையோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை ரவை இல்லாதனால சம்பா ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோதுமை களி தான் பண்ணுறேன். அதனால் ஒரு கப் கோதுமையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பருப்பு கடைவோம் இல்லையா மத்து, அந்த மத்துலேயே வந்து பேக் சைடு திருப்பி தான் கடைஞ்சிட்ருக்கேன். களி கிண்டுறதுக்குன்னே தனியாக மத்து கிடைக்கிது. உங்களுக்கு பக்கத்துலலாம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க அந்த கோதுமை களிலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நைட்டு கோதுமை தோசை கோதுமை களிலாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சாங்கன்னா களி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த ராகி களி விட கோதுமை களி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க 2 பேரும் களி சாப்பிட மாட்டாங்க, சர்வேஷும் அவங்க அப்பாவும். அதனால் அவங்க வீட்டில் வந்து பர்கர் வேணும்னு கேட்டதுனால சிக்கன் நக்கட்ஸ் போட்டுட்டு பன்னை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு மைனஸும் கெச்சப்பும் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பன்னை வெளியில் வச்சு கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும்ட்டு அதனால் 2 டோஸ்ட் பண்ணேன். டோஸ்ட் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா. 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கன் நகட்ஸ் வச்சுட்டு உள்ளே வைக்கிற காய்கறிலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை. சர்வேஷ் வந்து வெளியில் பர்கர்லாம் சாப்பிட்றதுனால தக்காளியும் வெள்ளரிக்காவும் சாப்பிடுவோம். அதனால் அதை வச்சேன். முட்டைக்கோஸ் வைக்கலாம், இல்லை கீரைலாம் வைக்கிறாங்க சிலவங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டம் தான், என்ன காய் வேணாலும் வைக்கலாம். அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் களி வந்து சாப்பிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க அந்த களி சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே. அது கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் செஞ்சால் நான் செய்யக்கூட மாட்டேன். ஆனால் கருவாட்டு குழம்புனா வீட்டில் எப்போவுமே களி தான். சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஒரு 9:15 அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே படுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதோட வந்து கடையை சாத்திடுவேன். நைட்டு வந்து மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் தான் பாத்திரம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ மித்துல தூங்க வைக்கிறதுக்கு போனனால சரி நானே வாஷ் பண்ணிடலான்ட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் வேறு ஏதாவது ஊற வைக்கணுமா அப்படின்ட்டு. ராகிலாம் சர்வேஷ் மித்துள் கொடுப்போம் இல்லையா ராகி கூழ். ஸோ ராகி கூழ் இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். அப்போ தான் மாவு தீர மாதிரி இருந்துச்சு. சரி அரிசி ஊற வச்சு ஆட்டிடும் அப்படின்ட்டு.
இங்கே ஒரு நாள் ஆகும் மாவு ஆட்டினேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் தீரத்துக்கு முன்னாடியே மாவு ஆட்டி வச்சுருவேன். உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரிசியும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சின்னா வேலையாக வந்து மாவும் ஆட்டிடலான்ட்டு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீ டைம்னே நான் சொல்லலாம். காலையில் மித்துல் தூங்கும்போது நான் சமைக்கணும், மத்தியானம் அவன் தூங்கலை, ஸோ அவனை வச்சுட்டே தான் இருக்கணும். என்னோடய ஒரு ஹோல் டேயோட ஃப்ரீ டைமே வந்து பார்த்திங்கன்னா நைட் அவங்களாம் தூங்கினதுக்கப்புறம் தான். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் டெய்லியும் இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு மேலே தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறதே செய்வேன். ஒரு 1 hour ஆகும் கண்டிப்பாக. இன்கேஸ் நான் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னா 1 மணி 2 மணிலாம் கூட ஆகும். இங்கேயே தான் உட்காந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபோனை வெளியில் வச்சுட்டு தான் உள்ளே போகிறது. சரி, பக்கத்தில் மித்துல் படுத்துருக்கனால மேக்ஸிமம் அதிகமாக உள்ளே போய் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங். இங்கே வெயில் காலம் அப்படிங்காட்டி சீக்கிரமாகவே வெயில் வந்துடுது. ஸோ 6 மணிக்கு எழுந்திரிச்சு சத்தம்லாம் வந்துடுவேன். சம்டைம்ஸ் மித்துல் தூங்குவான். இன்றைக்கி அவன் கொஞ்சம் முந்தின நாள் சீக்கிரமாக தூங்கிட்டதுனால அவன் என் கூடயே வந்து எழுந்திரிச்சிட்டான். அப்படி இல்லை அப்படின்னா கூட அவன் வந்து ஒரு 8:30 7:30 வரைக்கும்லாம் கூட தூங்குவான். இன்றைக்கி சர்வேஷோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும் கிரேப்ஸும் கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ சப்பாத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலா க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். நியூட்ரலாவோட சாக்லேட் க்ரீமு கேட்பேன் அவங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன கேட்குறானோ அதுதான். ஸோ காலையில் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. சரி, மித்துல் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் இல்லையா, அவனை சரி உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஊட்ட முடியாது, அதனால் பால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனுக்கும் பால் ஆற்றிட்டு பாலில் வந்து மஞ்சத்தூளும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சர்வேஷ் வந்து சுத்தமாகவே பாலில் வந்து சர்க்கரை சேர்த்த மாட்டான், வெறும் பால் தான். ஆனால் அப்படி கொடுத்து பார்த்த மித்துலுக்கு சுத்தமாக அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, குடிக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு, ஃபுல்லாக குடிச்சிடுவான். ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு 8 மணி வாக்கில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு சர்வேஷும் கிளம்பிடுவான். சாப்பிட்டுட்டு சர்வேஷ் வந்து கிளம்பியாச்சு. இவன் எந்திரிச்சிட்டா அப்படின்னா சர்வேஷை ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டம்தான். முதலால் முன்னாடி போய் நின்றுக்குவான், அதுவும் லிஃப்ட்டு கிட்டே போய் நின்றுக்குவான். அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே பயங்கரமாக அழுது சத்தம் போட்டு, இதனாலேயே அவன் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்கே சத்தம் போட்டோம் அப்படின்னா மற்ற வீட்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து பால்கனிலாம் நின்று கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரைம்ஸ் போட்டு கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து கிச்சன் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால சமைச்சிட்டு இருக்கும்போது மாவு ஆட்ட முடியாது. இவ்வளோ தான் என்னோடய கிச்சனே. ஸோ கிரைண்டருக்கே இவ்வளோ ஸ்பேஸ் போயிடுச்சுன்னா நான் எங்கே காய் கட் பண்ணுறது, எப்படி சமைக்கிறது, சமைச்சதை எங்கே வைக்கிறது, அதனால் கொஞ்சம் பிரேக் இருக்கும்போது நடுவில் மாவு போட்டு விட்டுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கும் தோசை தக்காளி சட்னி தான். நான் வந்து நைட்டு வந்து களி கிண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, கொஞ்சம் தயிர் ஊற்றி கூழ் மாதிரி சாப்பிட்டேன், கோதுமை கூழ் மாதிரி. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த டைம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிவி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பார்ப்பேன். ஸோ எனக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப பிடிக்கும், அதை வந்து பார்ப்பேன் ரெகுலராகவே. மற்ற எதுவும் பார்க்கலைனாலும் அது மட்டும் ரெகுலராக ஒன்று வந்து பார்த்துருவேன். ஸோ அது பார்த்துட்டே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே சாப்பிட்றது. அதுக்கப்புறமா ரைம்ஸ் போட்டு விட்டுட்டுறான், மித்துலவே பார்த்துட்டே தான் இருப்பான். சர்வேஷ் மதியானம் வந்து அவன் பார்ப்பான். அப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் இல்லை படம் ஏதாவது பார்ப்பாங்க. மார்னிங் என்னோடய டைமில் ஒரு 1/2 hour தாங்க அந்த சீரியல் பார்க்குறது. ஸோ மாவு ஃபுல்லாக ஆட்டி முடிச்சாச்சு. மாவு ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் மாதிரி பண்ணுவேன், எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ மித்துல் தூங்க வைக்கிறதுக்குள்ளே எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். வேலை எல்லாமே எப்போயுமே ஒரு 11 o'clock எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே சமைக்கிற வேலை தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 10:30 11 வந்து முடிஞ்சிடும். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி துடைக்கணும். காலையில் ஹஸ்பண்ட் தான் டீ வச்சாங்க, ஃபுல்லாக பொங்கிருச்சு. அதனால் என்னாச்சுன்னா கேஸ் இது இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறனால ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. என்னால் தேய்க்கவே முடியல, ரொம்ப கை வலிச்சிருச்சு. ஸோ தேய்க்க முடியல அப்படின்னு சொன்னாலே கூட நானே தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த இன்டீரியர் எல்லாமே துடைக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே மித்துலுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. தூக்கி வைக்க சொல்லி ஒரே தான். அவங்க அப்பாவும் காலில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. சரின்னு தூக்கி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த இன்டீரியர் கபோர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மித்துல வந்து கூழ் காய்ச்சி வச்சுட்டு அவனை குளிக்க வச்சுட்டு வந்து ரெடி பண்ணி கூழ் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிடுவேன். ஒரு 10:30 அந்த மாதிரி தூங்கிட்டான். மார்னிங் கொஞ்சம் 6 o'clock எந்திரிச்சதுனால. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் தேர்ஸ்டே க்ளீனிங் ரொட்டீன். இந்த ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே அப்படின்னா ஒரு 1 வீக்கு எந்த ஒரு க்ளீனிங் வேலையுமே பண்ண மாட்டேங்க. இந்த ஒரு நாள் எல்லாமே பண்ணிடுவேன். சோஃபா க்ளீன் பண்ணுறது,
வீடு கூட்டி துடைக்கிறது, வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணுறது, கதவு ஜன்னல் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது எல்லாமே தேர்ஸ்டேவே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 வீக் நமக்கு ஃப்ரீ தான். அடுத்த வாரம் வெனஸ்டே தேர்ஸ்டே வரும்போது மற்ற க்ளீனிங் ஒர்க்கெலாம் பண்ணாலே போதுமானது தான். இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா குளிச்சுட்டு வந்து மத்தியானத்துக்கான லஞ்ச் பண்ண வேண்டியதாக. அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணி வெண்டைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பூஜை பொருள்லாம் வந்து வாஷ் பண்ணி பூஜை கேபினெட் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.